ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு கண்ட்ரோலர் வாங்க போறீங்கன்னா நீங்கள் 2000 3000 4000 அளவில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட் ரேஞ்சில் இருக்க கண்ட்ரோலரோட ஃபீச்சர்ஸ் இந்த கண்ட்ரோலரில் உங்களுக்கு இருக்குது. இந்த கண்ட்ரோலரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1600 rupees வருது. இது என்ன கண்ட்ரோலர்னு பார்த்தீங்கன்னா எவோஃபாக்ஸோட 1SV2. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ்லாம் ஆக்சுவலாகவே ரியல் டைமில் எப்படி ஒர்க் ஆகுன்றத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் ஸ்பெக் ஷீட்டை மட்டுமே படிச்சுட்டு இருக்க மாட்டேன். ஸோ உங்களுக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத கண்டிப்பாக சொல்லுவேன். அண்ட் அதுக்கு முன்னாடி மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம லைக் போட்டுருங்க. அப்போ தான் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். அண்ட் ரொம்ப நேரம் வளவலன்னு பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். வா நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியில் ஆரம்பிச்சிடலாம். பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லாவே இருக்குது. அண்ட் பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு கிரிப்பாகவே இருக்குது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் பிளாஸ்டிக்கோட குவாலிட்டியும் நல்லாவே இருக்குது. அதுலேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் பட்டனோட குவாலிட்டி மட்டும் தான் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி இருக்குது. அண்ட் இந்த அனலாக் ஸ்டிக்ஸோட குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. அதில் எந்த குறையும் இல்லை. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. அண்ட் இந்த ஜாய்ஸ்டிக்கோட பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான். ஏன்னா சில பேருக்கு இது பிடிக்கும், சில பேருக்கு இது பிடிக்காது. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ABXY பட்டன்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி இருக்குது குவாலிட்டியில். மற்றபடி எல்லாமே ஓகே. அண்ட் இந்த ABXYல உங்களுக்கு லைட் எதுவுமே எரியாது. ஸோ நம்ம ஹோல்ட் பண்ணுற இடத்துல கரெக்டாக ஒரு டெக்ஸ்டர்டு கிரிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிக்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் இதோட வெயிட்டை பற்றி பார்த்துடலாம். வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஹெவியாலாம் இருக்காது. அதே டைமில் ரொம்ப உங்களுக்கு லைட்டாகவும் இருக்காது. ஸோ ஒரு பேலன்ஸ்டான ஒரு லெவலில் இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரிலாம் வெயிட்லாம் இருக்காது. நீங்கள் ஒரு 2-3 மணி நேரம் தொடர்ந்து விளாண்டா கூட உங்களுக்கு பெருசாக ஃபீல் ஆகாது. அண்ட் ABXY பட்டன்ஸை பற்றி பார்த்தலாம். அது நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். பட் கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்கலாம். எப்படி அது எனக்கு ஃபீல் ஆச்சு யூஸ் பண்ணும் போது, நல்லா இருந்துச்சா அந்த மாதிரி சொல்கிறேன். ஆக்சுவலாக யூஸ் பண்ணும் போது குவாலிட்டி கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆனாலும் பட் பட்டன்ஸ்லாம் கொஞ்சம் கிளிக்கியாகவே இருந்துச்சு. ஸோ எனக்கு புரியுது இந்த பட்ஜெட்டில் இப்படி தான் வரும். ஸோ ஆனாலும் ஸ்டில் இது பிளேயபிள் தான். ரொம்ப உங்களுக்கு சீப் குவாலிட்டியாலாம் இருக்காது. ஸ்டில் நீங்கள் நல்லாவே விளையாடலாம் அதில். அண்ட் இதில் மெக்கானிக்கல் பட்டன்லாம் கிடையாது. உங்களுக்கு நார்மலாக மெம்பரைன் பட்டன் தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த PS கண்ட்ரோலர் மாதிரி இருக்கும். பட் உள்ள இருக்க ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்பாக்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதில் இருக்க D-பேடோட குவாலிட்டியுமே நல்லா தான் இருக்குது. அதில் ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. அண்ட் ஷோல்டர்ஸ் பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அதாவது அந்த RBLB தான். ஸோ அந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப ட்ராவல் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. ஸோ உங்களுக்கு நார்மலாக நீங்கள் கையை வச்சாலே அந்த பொசிஷனில் அந்த பட்டன்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணும் போதே நல்லா தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. தென் அந்த அனலாக் ட்ரிகர்ஸுமே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. ஸோ எதில் ட்ரை பண்ணி பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸாவில் ட்ரை பண்ணி பார்த்தேன். அண்ட் ஸ்பைடர்மேனில் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரெண்டுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணோம். ஸ்பைடர்மேனில் பார்த்தீங்கன்னா நம்ம வெப்புக்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஃபோர்ஸாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சிலரேட் பண்ண யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த அனலாக் ட்ரிகர்ஸோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி கிடைக்கிறது கஷ்டம் தான். இன்னும் நீங்கள் ஆஃபர் டைம்லாம் அந்த கண்ட்ரோலர் நீங்கள் வாங்குறீங்கன்னா சரி வேல்யூ ஃபார் மணி. ஃபைனலாக அதோட ஜாய்ஸ்டிக் வந்துடுவோம். ஜாய்ஸ்டிக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஏன்னா அந்த ஜாய்ஸ்டிக்கில் ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீச்சர் வந்து நமக்கு 3000 அந்த 2500 ரேஞ்ச் மேலே தான் இருக்கிற கண்ட்ரோலர்ஸில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை இந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி என்ன ஃபீச்சர் தான் இந்த ஜாய்ஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹால் எஃபெக்ட் தான். ஸோ இந்த ஃபீச்சர் எதுக்கு கொடுக்குறாங்க, இதுக்கான நீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம ஜாய்ஸ்டிக்ஸில் ஸ்டிக் ட்ரிஃப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஹால் எஃபெக்ட் ஜாய்ஸ்டிக்ஸ்லாம் கொடுப்பாங்க. இந்த ஸ்டிக் ட்ரிஃப்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ட்ரோலே பண்ணாமல் உங்கள் கேரக்டர் லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் ஆகும். இல்லைனா ஒரே சைட்லேயே மூவ் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் ஜாய்ஸ்டிக்கே ஆக்சுவலாக தொட்டிருக்க மாட்டீங்க. பட் ஆனால் ஸ்டில் அந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைட்லேயே மூவ் ஆகிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபோர்ஸாவில் கார் ஓட்டும் போது அந்த கார் வந்து லெஃப்ட் சைடாகவே போகும். ஸோ நீங்கள் ஆக்சுவலாக ஜாய்ஸ்டிக்கை லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ஆனால் உங்கள் கார் வந்து மூவ் ஆகும். ஸோ இந்த ஹால் எஃபெக்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்னெட்ஸ் அண்ட் சென்சார்ஸ் உள்ளே இருக்கும் ஜாய்ஸ்டிக்கில். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த ஸ்டிக் ட்ரிஃப்ட்லாம் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். ஸோ இதனால ஜாய்ஸ்டிக் ரொம்பவே உங்களுக்கு ப்ரிசைஸாக ஒர்க் ஆகும். அண்ட் எரர் பெருசாக வராது. ஜாய்ஸ்டிக்கோட லைஃப் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இது ஜஸ்ட் உங்களுக்கு ஹால் எஃபெக்ட் இருக்கனால உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும்லாம் நான் வந்து சொல்லலை. ஸோ நான் யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை தான் சொன்னேன். ஸோ ஓவராலாக இந்த ஜாய்ஸ்டிக் நல்லா தான் இருக்கும். நீங்கள் எப்பப்பெல்லாம் அதை நோட் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் கேம் விளாடுறீங்க, ஸ்டோரி கேம் அண்ட் ரேசிங் கேம் விளாடும் போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் இந்த
இந்த ட்ரை மோட் பார்த்தீங்கன்னா முக்கியமான செல்லிங் பாயிண்ட்டே இதுதான். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ப்ரைஸ்க்கு உங்களுக்கு டாங்கிள் மட்டும் கொடுப்பாங்க, அப்படி இல்லைனா வயர்டு கொடுப்பாங்க. உங்கள் டாங்கிள் தொலைஞ்சு போனால் அவ்வளோதான், நீங்கள் கண்ட்ரோலர் யூஸே பண்ண முடியாது. ஸோ அப்படி தான் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணுற ரெட் கியர் கண்ட்ரோலரோட டாங்கிளை தொலைச்சிட்டேன். ஸோ அந்த டாங்கிள் என்னால் எங்கேயுமே தனியாக வாங்க முடியல. இப்போ அந்த கண்ட்ரோலர் வேஸ்ட்டு தான். ஸோ அதுக்காண்டி தான் இவங்க ட்ரை மோட் கொடுத்துருக்காங்க. ட்ரை மோட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களால் 3 மோட்ஸில் மொத்தமாக அந்த கண்ட்ரோலரை கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2.4 GHz டாங்கிளில், செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத், அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா வயர்டு. ஸோ இந்த 3 மோட் ஆஃப் கனெக்டிவிட்டியில் உங்கள் கண்ட்ரோலரை எப்படி வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சில லிமிட்டேஷன்ஸும் இருக்குது. ப்ளூடூத் மோடை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ப்ளூடூத் மோடுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி போகணுன்னா எக்ஸ் பட்டனையும் ஹோம் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளூடூத் மோடுக்கு உங்களுக்கு கண்ட்ரோலர் போயிடும். எப்படி நீங்கள் அதை ப்ளூடூத் மோடுக்கு போச்சுன்னு கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைட் வந்து உங்களுக்கு பிளிங்க் ஆகும் ப்ளூடூத் மோடுக்கு போயிடுச்சுன்னா. ஸோ அந்த ப்ளூ கலர் லைட் பிளிங்க் ஆனாலே உங்களுக்கு பேரிங்க்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒன்ஸ் பேர் ஆயிடுச்சுன்னா அந்த ப்ளூ கலர் லைட் வந்து ஸ்டேபிள் ஆயிரும். இதில் டிவைஸ் நேம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலர் தான் காமிக்கும். ஸோ மேக்ஸிமம் ப்ளூடூத் வந்து நீங்கள் எப்போ யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸ்டோரி கேம்ஸ், பெருசாக லேட்டன்சி தெரியாத கேம்ஸில் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ப்ளூடூத் வந்து கொஞ்சம் லேட்டன்சி உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக தெரியாது, பட் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா லேட்டன்சி தெரியும். ஸோ முடிஞ்ச அளவு ப்ளூடூத் மோடு வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டில் ப்ளே பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கோங்க, அண்ட் iOSல ப்ளே பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிசியில் ப்ளே பண்ணுறீங்கன்னா நீங்கள் நார்மலாக 2.4 GHz யூஸ் பண்ணியே ப்ளே பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வயர்டு மோட். அண்ட் வயர்டு மோட்டில் தான் உங்களுக்கு லேட்டன்சியே இருக்காது. நீங்கள் காம்படிட்டிவ் கேம்ஸ் ஆடும் போது இந்த வயர்டை யூஸ் பண்ணுங்கள் மேக்ஸிமம். ஏன்னா வயர்டு தான் உங்களுக்கு லேட்டன்சி ரொம்பவே கம்மியாக இருக்குது. அண்ட் வயர்டு மோட்டில் உங்களுக்கு PS4 அண்ட் PS3 சப்போர்ட் கூட இருக்குது. ஸோ நீங்கள் PS3 ஆர் PS4 யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த கண்ட்ரோலரை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டாங்கிளை பற்றி பார்த்தலாம், 2.4 GHz டாங்கிள் பற்றி. அண்ட் உங்களுக்கு ஒரே ஒரு 2.4 GHz டாங்கிள் தான் கொடுக்குறாங்க. அண்ட் கண்டிப்பாக இதை நீங்கள் சேஃபாக வச்சுக்க ட்ரை பண்ணணும். ஏன்னா நீங்கள் அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. ஏன்னா 3 மோட்ஸ் ஆஃப் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இது தொலைஞ்சா என்ன அப்படின்னு இருக்காதீங்க. ஸோ இந்த வயர்லெஸ் மோட் ஆஃப் கனெக்டிவிட்டியில் தான் நீங்கள் லேட்டன்சி தெரியாமல் அடிக்கலாம். ஏன்னா வயர்டுக்கு அப்புறம் லேட்டன்சி கம்மியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 2.4 GHz டாங்கிள் கனெக்டிவிட்டி தான். ஸோ இதில் பெருசாக லேட்டன்சி இருக்காது. நீங்கள் காம்படிட்டிவ் கேம்ஸ் கூட ட்ரை பண்ணிக்கலாம் அதில். அண்ட் இப்போ ப்ளூடூத் மோட்குள்ளே இல்லை வயர்டு மோட்குள்ளே இருந்தீங்கன்னா எப்படி இந்த 2.4 GHz மோடுக்கு ஸ்விட்ச் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா LB அண்ட் ஹோமை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 2.4 GHz மோடுக்கு ஸ்விட்ச் ஆயிரும். சேம் ப்ளூடூத்தில் ஆன மாதிரி தான் பர்பிள் லைட் வந்து உங்களுக்கு பிளிங்க் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஒன்ஸ் இந்த கண்ட்ரோலர் வந்து டாங்கிளோட கனெக்ட் ஆயிருச்சுன்னா அந்த பர்பிள் லைட் ஸ்டேபிள் ஆயிரும். இதுவே உங்களுக்கு டி இன்புட் ஸ்விட்ச் பண்ணணும்னா நீங்கள் ஸ்டார்ட் ப்ளஸ் செலக்ட் பட்டனை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு டி இன்புட் மோடுக்கு போயிடும். அண்ட் இதில் மேக்ரோ பட்டன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மேக்ரோ பட்டன்ஸ் இந்த பட்ஜெட் ரேஞ்சில் கொடுக்கறது பெருசு தான். அண்ட் மேக்ரோ பட்டன்ஸை நீங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே செட்டிங்ஸ் மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். அதாவது செட்டிங்ஸில் மாதிரி போட்டு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு எந்த மேக்ரோ கீயை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ அந்த மேக்ரோ கீக்கு ஒரு கீ அசைன் பண்ணிக்கலாம். இது எப்போ மெயினாக உங்களுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா காம்போ அட்டாக்ஸ்லாம் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் கஷ்டப்படாமல் ஈஸியாக ஃபைனல் பாஸை முடிச்சு விட்டுறலாம். அண்ட் நெக்ஸ்ட் டர்போ பட்டன். இந்த டர்போ பட்டன் பார்த்தீங்கன்னா சேம் அந்த மேக்ரோ பட்டன் மாதிரி தான், ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கேமில் ஒரு எனிமியை நீங்கள் அடிக்கிறதுக்கு எக்ஸ் பட்டனை யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை மல்டிபிள் டைம்ஸ் அழுத்தினா தான் உங்களால் மல்டிபிள் அட்டாக் பண்ண முடியும். நீங்கள் இந்த டர்போ பட்டன் மூலியமாக டர்போ பட்டனை நீங்கள் எக்ஸுக்கு அசைன் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் எக்ஸை ஹோல்டு பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மல்டிபிள் அட்டாக்ஸ் அங்கே விழுவும். ஸோ இதனால உங்கள் பட்டன்ஸோட லைஃப்மே நல்லாவே வரும். அண்ட் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா டர்போ பட்டனை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு எந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ அந்த பட்டனுக்கு டர்போ அசைன் ஆயிரும். அவ்வளோதான், இனிமேட்டு எனிமீஸை ஸ்பேம் பண்ணலாம். அண்ட் மெயின் பார்ட் வைப்ரேஷன் தான். எனக்கு வைப்ரேஷன் இந்த கண்ட்ரோலரில் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு அண்ட் ரொம்பவே மினிமலான வைப்ரேஷன் தான் இருந்துச்சு. உங்களுக்கு பெருசாக வைப்ரேஷன் இருக்காது, பட் ஆனால் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் வைப்ரேஷன் நல்லா தான் இருக்கும், ஓகேவாக இருக்கும். பர்சனலாக எனக்கு வைப்ரேஷன் இதில் பிடிக்கல. இதில் 3 லெவல்ஸ் ஆஃப் வைப்ரேஷன் இருக்குது. நான் 3rd லெவல் வைப்ரேஷன் தான் வச்சேன். ஸ்டில் எனக்கு அது கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி ரம்பிள் மோட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று இதில் உங்களுக்கு அக்யூரசி மோட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது அக்யூரசி மோடில் நீங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் உங்கள் ஜாய்ஸ்டிக்கை நீங்கள் மூவ் பண்ணாலே அது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆகும். ஸோ இது வந்து பெருசாக உங்களுக்கு தேவையில்லை, அது பெருசாக யூஸ் பண்ணாதீங்க. மார்டல் காம்பேக்ட் அந்த மாதிரி கேம்ஸ் மட்டும் தான் யூஸ் ஆகும். மேக்ஸிமம் நீங்கள் நார்மலாக வச்சே ஆடுங்க. அண்ட் இதோட பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 10 hours ஆஃப் பேட்டரி லைஃப் வருது. நீங்கள் வைப்ரேஷனோட ஆடினீங்கன்னா அண்ட் வைப்ரேஷன் இல்லாமல் ஆடினீங்கன்னா உங்களுக்கு 14 hours கிட்ட வரும்.
ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் 400 mAhக்கான பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே சின்ன பேட்டரி தான். ஸோ அதனால தான் இப்படி ஒரு பேட்டரி லைஃப் உங்களுக்கு வருது. அண்ட் முக்கியமான விஷயம் இதில் சொல்ல மாட்டேன், இதில் 1000 Hz ஆஃப் கூலிங் ரேட் இருக்கு. இது வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு 2.4 GHz அண்ட் வயர்டில் மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். ப்ளூடூத்தில் உங்க சொன்னபடி அக்யூரேட்டாக வராது, அவ்வளோதான். ஸோ இந்த 1000 Hz ஆஃப் கூலிங் ரேட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ செகண்டுக்கு 1000 இன்புட்ஸ் இந்த கண்ட்ரோலரால் சென்ட் பண்ண முடியும். ஸோ அதனால இங்கே ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அங்கே டிலே ரொம்பவே கம்மியாக இருக்கும். உங்களால் டிஸ்பிளேல நீங்கள் பட்டன் ப்ரெஸ் பண்ணோடனே அங்கே ரியாக்ஷன் உங்களால் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் ஜாய்ஸ்டிக்கில் லெஃப்ட் திருப்பீங்கன்னா கேம்லேயும் உங்களுக்கு டிலேவே இல்லாமல் ரியாக்ட் ஆகும். இந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா பெருசாக ப்ளூடூத்தில் இருக்காது, வயர்டுலேயும் 2.4 GHzல உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த சார்ஜிங் டைம்னு பார்த்தீங்கன்னா 1.5 hours சார்ஜிங் டைம் வருது. கைஸ் ஃபைனலாக நான் என்கிட்ட இருக்கிற 2 கேம் இதில் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸா, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன். ஃபோர்ஸா ஹரிசானில் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கார் ஓட்டுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த அனலாக் ட்ரிகர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேட் பண்ண ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் காரை வந்து ஜாய்ஸ்டிக்கில் நீங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் திருப்புறதுமே ரொம்பவே ப்ரிசைஸாக இருந்துச்சு. எனக்கு எங்கேயுமே இந்த ஸ்டிக் ட்ரிஃப்ட் ஆகலை, அப்புறம் எந்த எரருமே எனக்கு வரல. அண்ட் முன்னாடியே சொல்லியிருப்பேன் எனக்கு வைப்ரேஷன் பெருசாக அதில் பிடிக்கலன்னு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் கார்லாம் கொண்டு போய் முட்டிங்கன்னா அப்படி வைப்ரேட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா பெருசாக வைப்ரேஷனே இல்லை. உங்களுக்கு ஓரளவு வைப்ரேட் ஆகும், ஆனால் வைப்ரேஷனே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் வைப்ரேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது மற்ற கண்ட்ரோலர்ஸை கம்பேர் பண்ணும்போது. நீங்கள் ஃபோர்ஸாவில் கார் ரோட்டில் ஓட்டாமல் லெஃப்ட் சைடில் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக கண்ட்ரோலரில் வைப்ரேஷன் வரும். ஸோ எந்த கண்ட்ரோலரில் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா காஸ்மிக் பைக் எக்லிப்ஸில் சொல்கிறேன். ஸோ அதோட கண்ட்ரோலர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3000. ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கம்பேர் பண்ண முடியாது தான், இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ அந்த கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஓட்டாமல் லெஃப்ட் சைடில் ஓட்டும் போது வைப்ரேஷன் நல்லாவே தெரிஞ்சிச்சு. இதில் சுத்தமாக இல்லை வைப்ரேஷன். அதாவது ரோட்டில் ஓட்டாமல் லெஃப்ட் சைடில் ஓட்டிங்கன்னா வைப்ரேஷனே உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் எனக்கு பெருசாக அதில் வைப்ரேஷன் பிடிக்கலன்னு சொல்கிறேன். மற்றபடி வைப்ரேஷன்லாம் நல்லா தான் இருக்கும். அண்ட் ஸ்பைடர்மேன் ப்ளே பண்ணும்போது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அந்த வெப் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் தெரியும். ஸோ வெப் யூஸ் பண்ணும்போதுலாம் நார்மலாக தான் இருந்துச்சு வைப்ரேஷன், அதில் குறை சொல்ல மாட்டேன். ஸோ இந்த கேமில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. பட் வெப் யூஸ் பண்ணும்போது அதில் நல்லாவே வைப்ரேஷன் நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. அப்பயுமே உங்களுக்கு மற்ற கண்ட்ரோலர் மாதிரி பெருசாக வைப்ரேஷன் இல்லைனாலும் இதில் கொஞ்சம் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். மற்றபடி ஸ்பைடர்மேனில் ஃபைட் சீனாக இருக்கட்டும், மற்ற சீனாக இருக்கட்டும், எல்லாமே இதில் ப்ளே பண்ண சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம்லாம் இந்த கண்ட்ரோலரில் வாங்கி ப்ளே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸே தெரியாது, இது நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கே நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தாலும் எல்லாமே கொஞ்சம் அக்யூரேட்டாகவே ஒர்க் ஆகுது. ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த கண்ட்ரோலருக்கான ப்ரோஸ்னு பார்த்தீங்கன்னா ட்ரை மோட் இருக்கு, அப்புறம் ஹால் எஃபெக்ட் இருக்கு, அப்புறம் அந்த அனலாக் ட்ரிகர்ஸ்மே இந்த பட்ஜெட் ரேஞ்சில் சூப்பராகவே இருக்கு. கான்சென்ட் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் மட்டும்தான். ஸோ இந்த கண்ட்ரோலர் யாரெல்லாம் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2K தான் பட்ஜெட், அப்படி இல்லைனா 1.6K தான் பட்ஜெட் கரெக்டாக உங்களுக்கு. ஸோ நல்ல கண்ட்ரோலர் வாங்கினா இந்த கண்ட்ரோலர் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறவங்களும் இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களால் இன்னொரு 2K 3K அப்படின்னு ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுன்னா இன்னும் நிறைய நல்ல கண்ட்ரோலர்ஸே இருக்குது இதை விட பெட்டராகவே. ஸோ உங்களுக்கு 2K 3K பட்ஜெட் ரேஞ்சில் இருக்க கண்ட்ரோலர்ஸோட ரிவ்யூ வேணுன்னா கூட கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அந்த ரிவ்யூ கொண்டு வரேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.